Dear friends, today's video is about don't say lie or don't use this word lie. பொய் சொல்லாதீங்க இல்லை பொய் சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு பதிலாக வேறு என்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் டுடேஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அன்ட்ரூத்ஃபுல். ட்ரூத்துங்கிறது உண்மை, அன்ட்ரூத்ஃபுல் அப்படிங்கிறது பொய். ஆக்சுவலாக வாட் எவர் த இன்ஃபர்மேஷன் தே கேவ் இட் இஸ் அன்ட்ரூத்ஃபுல். அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அது எதுவுமே உண்மை கிடையாது. இட் இஸ் லை. ஓகே. And the next one is dishonest. Honest அப்படின்னா தெரியும் நமக்கு எப்பவுமே நேர்மையாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க. ஸோ dishonest. His behavior seems that he is not honest man. I think he is dishonest அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா deceive. இது எப்படின்னா ஆக்சுவலாக ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும், அதை என்ன பண்ணுறது, இது அப்படியே மாற்றி சொல்கிறது, மேக் த அதர்ஸ் டு பிலீவ் ஆஸ் ட்ரூத். ஆனால் இது பொய் தான், நடந்திருக்கிற விஷயங்கிறது ஃபேக்ட் இல்லை, ஆனால் உண்மை மாதிரியே அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு பேர் தான் டிசீவ். டெசிவ்ட் இஸ் மதர் இஸ் ஸ்டடிட் வெல். அவங்க அம்மா அவன் நம்ப வச்சுருக்கான், அவன் ரொம்ப நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னு. டெசிவ்ட் இஸ் மதர் இஸ் ஸ்டடிட் வெல். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா மிஸ்லீட். இப்போ என்னென்னா ஏற்கனவே ஒரு ஆள் மேலே நமக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கும், அதை someone wants to break that, someone wants to change that. அப்போது he is manipulating that man, he is changing that man. ஒரு ஆளை நம்ம ஒரு ராங் ஒப்பீனியன் மூலமாக அவங்கள நம்ப வைக்கிறது. இல்லைப்பா நீ நினைக்கிற மாதிரி அவங்க கிடையாது, இல்லை அவர் கிடையாது, இல்லை அவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கள பொய் சொல்லி அவங்கள இதை சேஞ்ச் தேர் opinion on other person. This is called mislead. ஆனால் தப்பாக பொய் சொல்லி தப்பாக வழி நடத்துறதுக்கு பேர் தான் மிஸ்லீட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேபிள். இங்கே கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே, சப்போஸ் ஏதோ ஒரு என்கொயரி போயிருக்கும், இல்லை ஏதாவது ஒரு நியூஸை கேதர் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு சிலருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஃபேக்டை ஹைட் பண்ணதாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் ஃபேபிள். இது எதுவுமே ஃபேக்ட் இல்லை, இது இட்ஸ் கிரியேட்டட் ஸ்டோரி, இட் இஸ் ஃபேபிள் ஒன். இது எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சுருக்கிற இன்ஃபர்மேஷன். இட் இஸ் டோட்டலி லைஸ், இட் இஸ் நோ ட்ரூத். தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபால்சிஃபை. இப்போ என்ன அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம், அதில் எதுவுமே ஃபேக்ட்டு கிடையாது, இல்லாத ஒரு விஷயத்தை அதை சொல்லுவாங்களே அந்த கிணற காணும் அப்படிங்கிற மாதிரி, இல்லாத ஒரு கிணறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபால்சிஃபை பண்ணி உருவாக்குறதுக்கு பேர் தான் ஃபால்சிஃபை. இது இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குறது, சேஞ்சிங் த ஃபேக்ட் இன்டு ஃபால்ஸ். திஸ் இஸ் கால்ட் ஃபால்சிஃபை. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிசிட்டி. இட் இஸ் நாட் ஒரிஜினல் அண்ட் யூ மேக் அதர்ஸ் டு பிலீவ் இட் இஸ் நாட் ட்ரூ. ஆக்சுவலாக இது டூப்ளிசிட்டி என்னென்னா உண்மை கிடையாது, ஆனால் இது உண்மை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை நம்ப வைக்கிறதுக்கு பேர் தான் duplicity. Okay, so please don't use this word lie. He lied a lot, he is a liar அப்படிங்கிறதுக்கு பதிலாக please make use of this listed words: untruthful, dishonest, deceive, mislead, fable, falsify, duplicity. Thank you so much for watching my video, and if you need any videos and other topic, you can put me in the chat box or in the comment box. Thank you for watching my video. Thank you. I catch you in the next video.